ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வாரம் கோயிலில் நல்லபடியாக விசேஷம் முடிஞ்சது. வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வராதவங்க எல்லோரையும் நம்ம மிஸ் பண்ணோம். நான் அவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணி வராதவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணோம். சரி, இந்த வாரம் முதல் வாரம் எல்லாத்தினுடைய சீட் அமௌண்ட்டும் வந்துருச்சு. நம்ம சீட்டு கொடுக்கல. அதுக்கு முன்னாடி யாராவது சீட்டு சேர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். நான் ஒவ்வொன்றா படித்து உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் டைம் அதிகமாக இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் அது உங்களுக்கு நான் மெசேஜில் டைப் பண்ணி அனுப்பிடுறேன். யாராவது சீட்டு சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலு. 24 சீட்டு சேர்ந்துருக்குது. ஸோ 24 பேர் 24 சீட் போட்டிருக்காங்க. 500 போட்டிருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். 12,000 அமௌண்ட்டு, சீட்டினுடைய அமௌண்ட்டு. ஸோ 2,600, 4,500, 9,200, 12,000 4வது சீட்டில் ப்ரொமோஷன் வாங்கிடுங்க. ஸோ இதெல்லாம் சீட்டு இருக்குது. இந்த தடவை மட்டும் நான் இப்போ கவுண்ட் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இல்லைடா என்னுடைய கோர்ஸ் சரியில்லை. ஃபஸ்ட்டு சீட்டுக்கு மேலே எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிடுவேன். ஓகே, இந்த மிளகா பட்டாசுலாம் இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட சவுத் காரில் வழக்கம் போல் சீட்டு பேர் எழுதியாச்சு, பேர் போட்டியாச்சு. ஸோ சிட்டி மாதிரி எழுதணும். 1 2 3 4 தெரியுதா சீட்டு? எத்தனை? 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 அப்படியே என்ன பண்ணுறோம், அப்போ போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ ஒரு 10 வாரத்துக்கு ஒரு 10 சீட் எடுக்கும்போது சீட் நிறைய முன்னாடி இருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்புறம் போக குறைஞ்சிடும். எடுக்கிறதுக்கு தான் இருக்குது. சரி, ஓகே. இந்த வாரம் சீட்டு கொடுக்க போகிறோம். உழைப்பாளி அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்ப்போம். சீட்டு கொடுக்கிறோமா? சூர்யா மாதிரி அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. பொருளாதான் பசிக்குது, பொருளாதான் போய் சாப்பிடணும். ஓகே, குளிக்காச்சு. ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். சீட்டையும் போட்டுருவோமா? ஓகே, 1 2 3 எல்லா சீட்டையும் போட்டாச்சு. நமக்கு அதே போல் கண்ணு மூடிக்கலாம். புதுசாக சீட் சேர்ந்தவங்க இன்றைக்கி தான் பஸ் வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, கண்ணை மூடிக்கலாமா? கண்ணை மூடி தொழிலாம் பழக்கம் அப்படி இருக்குது. இந்த வாரம் உழைப்பாளி அதிர்ஷ்டசாலி எடுத்துருவோம். ஏதோ ஒரு சீட்டு. கொஞ்ச நாளைக்கு தான் நான் சீட்டு எடுப்பேன். அப்புறம் இன்றைக்கி சீட்டு எடுத்தாச்சு. கொஞ்ச நாளைக்கு தான் நானே குலுக்கி நானே கண்ணு மூடி வைப்பேன். அப்புறம் பாப்பா பெருசாகிட்டா பார்த்தீங்களா? இன்றைக்கி சீட்டு சீக்கிரமாக எடுத்துட்டோம். சொன்ன மாதிரியே யாருக்கு இந்த வாரம் பார்த்துருவோம். வழக்கம் போல் நல்லா கம்பெனி டேப்பு தான். அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியாது. இன்றைக்கி எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு சீட்டு எப்போவுமே சிவனை சீட்டு தான் விழுது. இந்த வாரம் சிவனாக நீ யாருன்னு பார்த்துருவோம். ஒரே ஒரு பிரச்சனை, இந்த கேமரா குவாலிட்டி தெரிய மாட்டேங்குது. என்ன 2 பேர் இருக்குது? பூவேந்தன் கோபிநாதன் மாதிரி தெரியுது. பார்த்துருவோம்.
ஆமாம், பூவேந்தன் பூமிநாதன் அப்படிங்கிற பேருக்கு சீட்டு விழுந்திருக்குது. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணண்ணாவுடைய பசங்க, முத்தூர் டிடிசி அருணண்ணா ஸ்டாஃப். ஆக்சுவலாக நம்ம நடத்தின 3 சீட்டில் கடைசி சீட்டு அருணண்ணாக்கிட்ட விழுந்துச்சு. அவர் பேர் மாற்றி போடலான்னு சொல்லி அவங்களுடைய பசங்களுடைய பேர் மாற்றி போட்டிருந்தார். ஃபஸ்ட்டு சீட்டே விழுந்திருக்குது. அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.